நீங்கள் ஒரு சில பேரை பார்த்துருக்கலாம். அவங்க மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகளாகவும் நிறைய திறமை இருக்கிறவங்களாகவும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் காரணமாக அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும். அதாவது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக அவங்க அந்த நிலை அடைஞ்சிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு இருக்கிற வேறு ஏதாவது சில தகுதிகளை வச்சு இவங்க திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முத்திரை குத்தி இருக்கலாம். இதை இப்படி சொல்கிறேனே, 5 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் ரொம்ப சூப்பராக பேஸ்கெட் பால் விளையாடுவான். ஆனால் அவனுக்கு ஒரு பேஸ்கெட் பால் டீமில் இடம் கிடைக்கிறத விட 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ரொம்ப சுமாரா பேஸ்கெட் பால் விளையாடக்கூடிய ஒரு பையனுக்கு ஈஸியாக அந்த டீம்ல செலக்ட் ஆயிடுவான். காரணம் என்ன அப்படின்னா அந்த 6 அடி உயரம் அப்படிங்கிற அந்த அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் இருக்கிறவங்களை விட அந்த அட்வான்டேஜ் இல்லாதவங்க அவங்களுடைய திறமைகளை நிரூபிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும். பட் அந்த போராட்டத்தை நம்ம சந்திக்காமையே உங்களுடைய அன்ஃபேர் அட்வான்டேஜ், அதாவது எப்படி இந்த அட்வான்டேஜ் இருக்கிறவங்களாம் ஈஸியாக ஒரு ஃபீல்டுக்குள்ள நுழையிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய அன்ஃபேர் அட்வான்டேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய அன்ஃபேர் அட்வான்டேஜ், அதாவது நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு தேவையான அனுகூலமான சாதகமான அந்த நிலையை உருவாக்குறதுக்கு நீங்கள் மைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னது மைல்ஸ் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ரிவேஷன் இருக்குது. அதை ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது எம், மணி. பணம் இருக்கக்கூடிய ஒரு நபர்னால அவங்க நினைக்கிற விஷயத்தை ஈஸியாக செஞ்சு அவங்க நினைக்கிற ஒரு பொசிஷனை அடைய முடியும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பல பேருக்கு நிறைய திறமைகள் நிறைய ஐடியாஸ் இருந்தாலும் கூட அந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால அவங்க நினைக்கிற அந்த விஷயத்தை இன்னும் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். நீங்க நினைக்கிற அந்த விஷயத்தை செய்யறதுக்கு மணி, பணம் அப்படிங்கிற அந்த அட்வான்டேஜ் ரொம்ப 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 முக்கியம். அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லாம இருக்கு அப்படின்னா உங்களுடைய முதல் இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறத எப்படியாவது தேடணும், எப்படியாவது சம்பாதிக்கணும். ரெண்டாவது, அந்த பணத்தை தக்க வச்சுக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க மாற்றி அமைக்கணும். பட் இந்த அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த பணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோடு நிற்கிறது இல்லை, மற்ற விஷயங்கள் இருக்கு, அதையும் நம்ம பார்த்தாகணும். அடுத்தது இன்டெலிஜென்ட் அண்ட் இன்சைட். நீங்க மற்றவங்களை விட ரொம்ப புத்திசாலியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க மற்றவங்களை விட ரொம்ப வேகமா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்க கண்டுபிடிப்பீங்க. மிக உயர்ந்த நிலையை அடைந்த மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யாருமே பார்க்காத, பல பேர் பார்க்க தவறின ப்ராப்ளத்தை இவங்க பார்த்து அதை சால்வ் பண்ணதுதான் அவங்க அந்த ஒரு நிலையை அடைஞ்சதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பர்சனல் கம்ப்யூட்டர் பார்க்குறாரு. பர்சனல் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது அவருடைய காலகட்டத்தில் இருந்த கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப மோசமாக, அட் த சேம் டைம் ஒரு நார்மல் மனிதன் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. இந்த கம்ப்யூட்டரை வடிவமைச்ச எல்லாருமே இது ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன நினைச்சார் அப்படின்னா இது ஒரு ப்ராப்ளம். ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், எளிமையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த டிசைன் ரொம்ப மோசமானது, பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த பிரச்சனையை ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்ததுனால அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாரு. அதனால இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அறிவையும் கூர்ந்து நோக்கக்கூடிய இன்சைட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நுண்ணறிவையும் வளர்த்துக்கிறதன் மூலமா நீங்க ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ண முடியும். பெரும்பாலான நபர்கள் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரு மேலோட்டமா பேசிக்கா நம்ம ஒரு விஷயத்தை பண்றதுக்கு என்ன அடிப்படையான ஒரு தேவையோ அதை கற்றுக்கிட்டால் மட்டும் போதும், அதை வச்சு நம்ம சம்பாதிச்சிடலாம், அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேசிக்கான ஒரு மேல்மட்டத்தோடு நிப்பாட்டிக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம ரொம்ப டீப்பாக உள்ளே இறங்கி அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு தவறிடுறோம். அதனால் நம்முடைய அறிவு, நம்முடைய இன்சைட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் என்ன இருக்கோ அந்த அளவு தான் நமக்கும் இருக்குது. மற்றவங்க படிக்காத, மற்றவங்க பார்க்காத, மற்றவங்க கற்றுக்காத விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது லக், அதிர்ஷ்டம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாலேஜ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. உங்களுடைய நாலேஜை, உங்களுடைய அறிவை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமை நீங்கள் அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் குக்கு எஃப்எம். குக்கு எஃப்எம்ல எக்கச்சக்கமான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சூப்பர்பான ஆடியோ குவாலிட்டியில் கேட்க முடியும். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமை உங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த குக்கு எஃப்எம் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். சரி, அடுத்தது லக், அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாட்ரியில் ஜெயிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லும்
சொல்லும்போது யாருக்கு தான் அதிர்ஷ்டசாலி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க முடியுதோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. ஸோ இதுதான் வந்து லக்கி மைண்ட் செட். ஸோ இந்த லக்கி மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணணும், வில்லிங்னஸ் டு டேக் ஆக்ஷன். ஓகேப்பா, நான் வந்து எனக்கு வந்து லக்கி மைண்ட் செட்டை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், நான் வந்து சும்மாவே உட்காந்துருக்கிறேன், என்னை தேடி எல்லா வாய்ப்புகளும் வருமா அப்படின்னா வராது. நீங்கள் தான் அதை நோக்கி போகணும். செயல்படுறதுக்கு நீங்கள் களத்தில் இறங்கணும். நிறைய இடங்களுக்கு போங்க, நிறைய மனிதர்களை மீட் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு நபரை சந்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டாக மாறுறாரு, அதுக்கப்புறம் அவர் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த சரியான ஒரு இடத்துக்கு சரியான நேரத்தில் இருந்ததுனால அந்த ஒரு சரியான நபரை நீங்கள் சந்திக்க முடிஞ்சது, அதனால் உங்களுடைய வாழ்க்கையே மாறிச்சு. ஸோ லக்கியாக இருக்கணும் அப்படின்னா சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருக்கணும். இப்படி பண்ணினீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை உங்களை நோக்கி வர வைக்கிற அந்த தன்மையை நீங்கள் அதிகரிக்க முடியும். அடுத்தது எஜுகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ். ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங். ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் படித்து ஒரு நல்ல ஒரு காலேஜில் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய கான்டாக்ட் மூலமாக, அங்கே கிடைக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக, அந்த எக்ஸ்போஷர் மூலமாக நம்முடைய லைஃப் மாறும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பட் எல்லாருனாலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ரெண்டாவதாக ஒரு வழி இருக்குது. என்னென்னா நான் ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங், செல்ஃப் லேர்னிங், சுயமாக நீங்கள் கற்றுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பர்டீஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் பல மடங்கு அதிகரிக்க முடியும். இப்போது இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளத்தை வந்து இன்றைக்கி நிறையா பேர் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து 2 விதமான ஸ்கில்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன், அதாவது டாக்டர் அப்படிங்கிற அவங்களுடைய ப்ரொஃபஷனை பயன்படுத்துகிறாங்க. இரண்டாவது யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துகிறாங்க. ஸோ 2 விதமான ஸ்கில் அவங்க பயன்படுத்துறதுனால அவங்க யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கவும் முடியுது. அதன் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸ் வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யவும் முடியுது. ஒரே ஸ்கில்லை மட்டுமே வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் பலவிதமான திறமைகளை கற்றுக்கிட்டு ஒன்றா இணைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் பல மடங்கு அதிகரிக்க முடியும். இப்போது உங்களுடைய அன்ஃபேர் அட்வான்டேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 4 கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. முதலாவது கேள்வி, என்னுடைய தனித்தன்மையும் திறமையும் எந்த அளவிற்கு என்னை மற்றவரிடமிருந்து தனித்து காட்டுகிறது? எப்படி என்னால் பலதரப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும்? இரண்டாவது கேள்வி, இதுவரை நான் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருந்துள்ளேன்? நான் எந்தெந்த இடங்களுக்கு சென்றால் பலதரப்பட்ட மனிதர்களை நான் சந்திக்கவும் அவர்கள் கண்ணில் படவும் முடியும்? மூன்றாவது கேள்வி, மற்றவர்கள் பார்க்க தவறும் பிரச்சனைகளை என்னால் பார்க்க முடிகிறதா? நான்காவது கேள்வி, நான் வளம் நிறைந்தவராக இருக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த 4 கேள்விகளுக்கான பதில்களை எப்படி நாம ரியல் லைஃப்ல கொண்டுட்டு வரது, எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்க முடியும். உங்களுடைய அன்ஃபேர் அட்வான்டேஜை கிரியேட் பண்ணி உங்களுடைய வாய்ப்புகளை அதிகப்படுத்தவும் முடியும்.